ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ நான் கருப்பு கவனி அரிசி 1/2 கிலோ கருப்பு கவனி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பாருங்க. குட் லைஃப் இதுக்கு இந்த மாதிரி இது சுகருக்கு ரொம்பவே நல்லது. மிக்சியில் போட்டு ரவை மாதிரி நம்ம அரைக்கணும். ரவை மாதிரி அரைச்சு நம்ம உப்புமா செய்ய போறோம். இப்போ இதுக்கு தேவையானது பச்சை மிளகா. நான் 7 பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமா 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி ஒரு 3 துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை தழை ஒரு ரெக்கு எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம அரைக்கலாம். 3 நிமிஷம் நம்ம தொலை விட்டாக்கா போதும். 1/2 ஸ்பூனுக்கு கம்மியா நான் கடுகு எடுத்துருக்கிறேன். அதோட கடலை பருப்பு 1/2 ஸ்பூனு, உளுந்த பருப்பு நான் ஒரு 3/4 ஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுல ஒரு ரெக்கு கருவேப்பிலை தழை ஒரு ரெக்கு, பச்சை மிளகா 7 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு 3 துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 300 கிராம் இருக்கு. அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து இப்படி நல்லா தொலாவிடணும். இது நல்லா திறக்கணும் அப்படிங்கிற அது இல்லை. இது பாதி வேக்காடு வெந்தோடனே நம்ம உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா பாதி வேக்காடு வெந்துருச்சு. நான் இந்த செம்பில் 2 சொம்பு தண்ணி நான் ஊற்ற போகிறேன். ஊற்றி ஆல்ரெடி கொதிக்க வச்சிருக்கிறேன். தண்ணி ஊற்றி 2 சொம்பு தண்ணி ஊற்றி இருக்கிறோம். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கு. கருப்பு கவனி அரிசியை போட்டாச்சு. இப்ப நம்ம மூடியை போட்டுக்கலாம். இப்ப நல்லா சூப்பரா வெந்துருச்சு. கவனி உப்புமா நீங்க செஞ்சு பாருங்க. தொட்டுக்கிறதுக்கு டால் வச்சு சாப்பிடுங்க. பை.